இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 40th மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையில அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டெல்லி பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், 200+ ரன்ஸ் ஈஸியாக வரும். தென் செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச்ல குல்தீப் யாதவ் இங்க 4 for எடுத்திருந்தாரு. தென் அக்ஷர் பட்டேல் அண்ட் மயங்க் மார்க்கண்டேவும் நல்ல பவுல் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் டெல்லி அண்ட் SRH இடையில இங்க நடந்தது. அந்த மேட்ச்ல SRH ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 266 ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல 20+ ரன் ரேட்ல ரன்ஸ் வந்தது. தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி 199 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஸ்கோர் வரும், செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் பெரிய ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணால் சேசிங் டீம் ப்ரெஷரில் விக்கெட் லாஸ் பண்ணுவாங்க. 190 and 200 எல்லாம் சேஸபிள் டார்கெட்டாக இருக்கும்னு தோணுது. ஓவராலாக இங்கே 85 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 39 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 46 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 168 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 22 டைம்ஸும் 150 to 189 45 டைம்ஸும் எபோவ் 190 18 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஜிடி லாஸ்ட் மேட்ச்ல பஞ்சாபை பீட் பண்ணாங்க. பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல சாய் கிஷோர் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் சுப்மான் கில் அண்ட் சாய் சுதர்ஷனை நம்பி தான் இருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இம்பேக்ட் சப்பில் சந்தீப் வாரியர் தென் சாய் சுதர்ஷனுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். டெல்லி லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் SRH கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பட் பவுலிங்கில் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச் 266 ரன்ஸ் லீக் பண்ணாங்க. அதுக்கு முந்தைய மேட்ச்சில் ஜிடியை 89 ரன்ஸில் சுருட்டுனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் இஷாந்த் சர்மாவுக்கு பேக் ஸ்பாசம் காரணமாக ஆடலை. லலித் யாதவ் அண்ட் ஆண்ட்ரிச் நாட்ஜேவை எடுத்துகிட்டு வந்தாங்க பிளேயிங் 11ல். இந்த மேட்ச்சுக்கு இஷாந்த் சர்மா உள்ளே வருவாருன்னு தோணுது. இஷாந்த் உள்ளே வந்தால் நாட்ஜே அண்ட் லலித் யாதவை ட்ராப் பண்ணிவிட்டு ஷாய் ஹோப்பை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தோணுது. இம்பாக்ட் சப்பில் கலீல் அகமது தென் பிருத்யூஷா கடையில் ஸ்வாப் இருக்கும். ஜிடி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாகா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பவர் பிளேயில் ஆடுறதால 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எகென்ஸ்ட் டெல்லி 6 இன்னிங்ஸில் 22 ஆவரேஜில் 199 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் ரொம்ப போராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நாட்ஜே, கலீல் அகமத் தென் இஷாந்த் சர்மாக்கு எகென்ஸ்ட் ஆகலாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் பிச் இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ 20-30 ரன்ஸ் அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு, நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 11 இன்னிங்ஸில் 337 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 31 ஆவரேஜில். டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 55 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கில் எகென்ஸ்ட் நாட்ஜே 22 பால்ஸ் ஆடி 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச்லையும் நாட்ஜே கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு கில். தென் எகென்ஸ்ட் கலீல் அகமதும் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் சுப்மான் கில் குவாலிட்டி பிளேயர், பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். சாய் சுதர்ஷன் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸ்டடி பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் டெல்லி 2 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு 50 அடிச்சிருக்காரு. அந்த 50யை இந்த வென்யூவில் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டேவிட் மில்லர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. மில்லரோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. SRHக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். அகென்ஸ்ட் டெல்லி 29 ஆவரேஜில் 172 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு 50 அடிச்சிருக்காரு. மில்லர் எகென்ஸ்ட் குல்தீப் யாதவ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் மில்லர் குவாலிட்டி பிளேயர், 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. ஒமர் சாய் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை இந்த சீசனில். பவர் பிளேயில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இல்லை. விக்கெட் டேக்கிங்லையும் பெருசாக இல்லை. தென் பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாரு. பட் T20ஸில் பேட்டிங்கில் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. ஆல்மோஸ்ட் 13-15 ஆவரேஜில் தான் T20ஸில் ஆடி இருக்காரு. 56 T20s ஆடி ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. பட் இங்கே நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறதால 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ராகுல் டிவேட்டியா ஃபினிஷர் ரோலில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர்.
லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் டெல்லி 7 இன்னிங்ஸில் 124 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20-25 ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஜிடி மிடில் ஆர்டர் கிரேட்டாக இல்லை. ஸோ டிவேட்டியா அதிகமான பால்ஸ் பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைக்கும். டிவேட்டியா எகென்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஷாருக் கான் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் டெல்லி 6 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஷாருக் கான் எகென்ஸ்ட் கலீல் அகமது 10 பால்ஸ் ஆடி 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு எகென்ஸ்ட் கலீல் அகமது. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு எகென்ஸ்ட் கலீல் அகமது. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எல்லா மேட்சுக்கும் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 12 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் டீசெண்டாக பேட்டிங்லையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். குஜராத் மிடில் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரஷீத் கான் லாஸ்ட் மேட்ச்சில் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் எகென்ஸ்ட் டெல்லி. ரஷீத் கான் பவுலிங்கில் ஷாய் கோப்பை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு ஓடிஐஸில். தென் ரிஷப் பண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேலை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ ரஷீத் கான் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பார். மோஹித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் பவர் பிளேயில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இன்கேஸ் சந்தீப் வாரியர் பவர் பிளேயில் நல்லா பவுல் பண்ணிட்டா மோஹித் சர்மா மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தார். எகென்ஸ்ட் டெல்லி ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. நூர் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். எகென்ஸ்ட் டெல்லி 2 இன்னிங்ஸில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். சந்தீப் வாரியர் டெல்லிக்கு எகென்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் பஞ்சாப் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். 21 ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தார். இங்கே எப்படி பவுல் பண்ண போகிறாரு பார்க்கணும். எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. சாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச்சில் 4 for எடுத்திருந்தார். இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அண்ட் அபிஷேக் போரல். பண்டு தான் க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. நம்பர் 4ல் பேட்டிங் ஆட சான்சஸ் அதிகம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. எகென்ஸ்ட் ஜிடி 2 இன்னிங்ஸில் 59 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 26 மேட்ச்சில் 813 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 34 ஆவரேஜில். இங்கே 5 50s ஒரு 100 அடிச்சிருக்காரு. இங்கே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ரஷீத் கான் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அபிஷேக் போரல் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல் ஆடியிருந்தார். 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. 2-3 மேட்சுக்கு ஒரு மேட்ச் 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. வார்னர் அண்ட் பிருத்வி ஷா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. வார்னர் லாஸ்ட் 3-4 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் ஜிடி 2 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே 36 மேட்சஸில் 1048 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 33 ஆவரேஜில். 9 50s ஒரு 100 அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். வார்னர் உமேஷ் யாதவுக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் உமேஷ் யாதவ் 11ல் ஆடுறதுக்கு சான்சஸ் இல்லை. வார்னர் நல்லா ஆட சான்ஸ் இருக்குது இந்த மேட்சுக்கு. பிருத்வி ஷா எகென்ஸ்ட் குஜராத் கிரேட்டாக இல்லை. 3 இன்னிங்ஸில் 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. 19 இன்னிங்ஸில் 420 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 25 ஆவரேஜில். பட் இங்கே லாஸ்ட் சீசனில் கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இங்கே இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ பவர் பிளேயில் 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஜிடி பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் எல்லா மேட்சுக்கும் பவுல் பண்ணுவாரா டவுட்டு தான். பட் பேட்டிங்கில் 35-40 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஃப்ராசர் மெக்கருக்கு சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 65 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஃப்ராசர் மெக்கருக்கு லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அகேன்ஸ்ட் ரஷீத் கான் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் பேட்டிங்கில் டவுன் ஆர்டரில் ஆடுறாரு. பவுலிங்கில் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. பட் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை ரீசன்ட் மேட்சஸில். அக்ஷர் பட்டேல் எகென்ஸ்ட் ஜிடி பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு.
பட் பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 36 ஆவரேஜில் 363 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 17 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் ரஷீத் கானுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 டைம்ஸ் அவுட்டும் ஆயிருக்காரு. பவுலிங்கில் டிவேட்டியாவை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அக்ஷர் பட்டேலை டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. லலித் யாதவ் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. தென் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. பெருசாக சான்ஸ் கிடைக்காது. குல்தீப் யாதவ் சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 4 எடுத்திருந்தார். எகென்ஸ்ட் ஜிடி 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 12 மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. குஜராத் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ குல்தீப் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும் மினிமம். தென் எகென்ஸ்ட் டேவிட் மில்லர் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. கலீல் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. பட் இந்த வென்யூவில் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். விக்கெட்ஸ் எடுக்கலை. பவர் பிளேயில் 2-3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ஷாருக் கான் அண்ட் சுப்மான் கில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ஜிடி 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. நோட்ஜே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. பட் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு மினிமம். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ஜிடி 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. சுப்மான் கில்லை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. இஷாந்த் சர்மா டீமில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் டைம்ஸில் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு மேட்சுக்கு. இந்த வென்யூவில் 13 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் ஜிடி 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருந்தார். முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் ஜிடி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட், பேட்டர்ஸில் சுப்மான் கில், டேவிட் வார்னர், சாய் சுதர்ஷன், தென் ஸ்டப்ஸ். ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸில் ரஷீத் கான், குல்தீப் யாதவ், கலீல் அகமத், முகேஷ் குமார், தென் சாய் கிஷோரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் சாகா, பிரத்யூஷா, ஒமர் சாய், மோஹித் சர்மா, நூர் அகமது எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுப்மான் கில், டேவிட் வார்னர், தென் ரஷீத் கானை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரிஷப் பண்ட், சாய் சுதர்ஷன், தென் பிரத்யூஷா எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.